எல்லாருக்கும் வணக்கம். இட்லி கடை ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். ஆக்சுவலா இட்லி கடைக்கு போறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு படத்துக்கும் முன்னாடி நம்ம அத பார்க்கறதுக்கு முன்னாடி சில மைண்ட் செட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். என்ன மைண்ட் செட் அப்டின்னா, இந்த இட்லி கடையோட டைரக்டரும், ஆக்டரும் தனுஷ் தான். தனுஷோட இதுக்கு முன்னாடி இருக்கிற அவரோட நெறைய படம் நம்ம பார்த்திருப்போம். அந்த படங்களெல்லாம் நெனச்சுக்கிட்டு, அந்த படங்கள்ல வர ஒரு தனுஷ் மாரி இவர் இருப்பாருன்னு நெனச்சுக்கிட்டு, இல்ல வேற எது மாரியும், அவர் கடைசியா டைரக்டரா பண்ண நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ராயன் இந்த மாரி படங்களா இருக்கும்னு நம்ம நெனச்சுக்கிட்டு, ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஒரு சின்ன மினிமலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம இதுக்கு போனோம்னா, இந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இட்லி கடைக்கு நான் நேத்து போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும், சில விஷயங்கள நான் காதுபட கேள்விப்பட்டேன். ஆனா நான் Instagramலயோ, வேற எந்த மீம்ஸ்லயோ நான் கவனிக்கல. என்ன அப்படி காதுபட கேள்விப்பட்டேன்னா, படம் வந்து கொஞ்சம் சரியில்ல. கொஞ்சம் நார்மலா தான் போகுது. அப்படின்னு ஒரு படத்து மேல ஒரு ஒரு ஹேட். ஒரு ஒரு அது வேணும்ன்ட்டே ஒரு இது பண்ற மாரியான ஒரு விஷயம் வந்து என் காதுல வந்துச்சு. அது கேட்டோனே என் மைண்ட் தாட்டும், ஓகே படம் நல்லா இல்ல தான் போல. படம் நல்லா இல்லாம தான் இருக்கும் போல. எதுக்கு போயிட்டு? அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல நானும் இருந்தேன். திடீர்னு நேத்து அந்த படத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அ நானா விரும்பல. ஒருத்தவங்க கூப்ட்டு நான் போக வேண்டிய சூழ்நிலை. சரி கூட போவோம். போய் தான் என்னன்னு பார்ப்போமே அப்டின்ட்டு, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம, ஒரு பிளாங்க்கான மைண்ட் செட்ல போனேன். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். ஒவ்வொரு படத்துக்கும் முன்னாடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அந்த படத்துக்கும் சரி, நமக்கும் சரி, அந்த படத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியா நான் அத பார்க்குறேன். ஸோ, அத வந்து நான் இட்லி கடையில நான் வந்து நேத்து அந்த படம் பார்த்தோன புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இட்லி கடைக்கு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே காதுபட கேள்விப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே, ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேள்விப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே, அந்த படம் பார்க்கும்போது எனக்கு சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. இப்ப ரிவ்யூக்குள்ள போலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது என்னோட பெர்சனல் ரிவ்யூ. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது தான். இது சில பேருக்கு கரெக்ட்டா கனெக்ட் ஆகலாம். சில பேருக்கு கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஆனா, நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல போய் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நெனைக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ் மீன்ஸ் படம் பார்க்க போகும்போது, இது தனுஷ் படம், தனுஷ் இயக்குன படம், தனுஷ் நடிச்ச படம், அப்படி எதுவும் போகாம ஒரு புதுமுகம் நடிச்ச, ஒரு புதுமுக டைரக்டர் பண்ண ஒரு படம் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு போய் படத்த பார்க்குறோம் அப்படின்னா, இந்த படத்துல நமக்கு கனெக்ட் ஆகக்கூடிய, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நெறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்றேன். படத்தோட கதை வந்து ரொம்ப எளிமையான ஒரு கத தான். எல்லா கதையுமே வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஆஹா, ஓஹோ! அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம வீட்டு செவுத்துக்கு பின்னாடி கூட ஒரு நல்ல கதை இருக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்து காம்பவுண்ட்ல கூட ஒரு நல்ல கதை இருக்கலாம். அந்த மாரி ஒரு வில்லேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு அப்பா பையனுக்கு உள்ள ஒரு ஒரு பாண்டிங்க பத்தின ஒரு கதை அப்படின்னு இந்த கதை போகுது. இந்த கதையில மொத்தமா சரி, இந்த கதைய எடுத்துக்கிட்ட விதமும், இத ஸ்கிரீன் பிளே பண்ண விதமும் ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே கதையில ஒரு சப்டிலான ஒரு விஷயம் இருந்தாலும் நமக்கு பொதுவா இப்ப கமர்ஷியல் படம் அப்படின்னு பார்க்கும்போது, எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நடுவுல வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அந்த மாரி ஹைப் இல்லாம, ரொம்ப மனச தொடுற மாரியான, உணர்ச்சி பூர்வமான நெறைய காட்சிகள், எமோஷனல் சீன்ஸ் வந்து அங்கங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 இடத்துல வந்து என்ன கண் கலங்க வச்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நான் வந்து ஆஃப் ஆயிட்டேன். இந்த படத்துக்கு இனிமே வந்து இதுக்கு நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்கலன்னா கூட இந்த படம் எனக்கு நல்ல படம் தான். அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கே போயிருச்சு. இன்டர்வல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கேரக்டரோட ஆர்க்கு, எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ, எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்ல இந்த படத்த பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட்டான, ஒரு நார்மல், ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு கதையா தான் இருக்கு. முதல் பாதி, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து குடுத்த இம்ப்ரஷன், ஆ செகண்ட் ஹாஃப்ல பெருசா இல்லனாலும், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதையோட நீட்சி, செகண்ட் ஹாஃபோட கிளைமாக்ஸ்ல கரெக்ட்டா வந்து உட்கார்ந்திருக்கு. ரொம்ப சலம்பல்லாம் இல்லாம, நம்ம நமக்கு மனசுக்கு ஏத்துக்க முடியாத கிளைமாக்ஸா இல்லாம, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி ஒண்ணு நடந்தா, அப்ப செகண்ட் ஹாஃப்ல இப்படி ஒண்ணு நடக்கலாம். அது இப்படி வந்து முடியலாங்கிற மாரி ஒரு எதார்த்தமான கதையா வந்து முடிஞ்சிருக்கு. படத்தோட டிஓபி, சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ம் ஒரு பெரிய படத்த ஹேண்டில் பண்றதுக்கான எல்லா ஸ்கில்ஸும் அந்த சினிமாட்டோகிராஃபில நம்மளால பார்க்க முடியுது.
மத்தபடி மியூசிக் சொல்லவே வேணாம். ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் அவர்களும் தனுஷோட இதுக்கு முந்தைய படங்கள்ல நெறைய படங்கள்ல நல்ல ஆல்பம்ஸ் இருக்கு. அதே மாரி இந்த படத்துலயும் இதோட ஒரிஜினல் ஸ்கோர்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகி அந்த OST வெளிய வந்ததுக்கப்புறம், அது நெறைய பேசப்படும்னு நான் நம்புறேன். படத்துல 2, 3 சாங்ஸ் வந்து மனசுல நிக்கிற மாரி சாங்ஸா இருக்கு. நீங்க படம் போய் பாருங்க. அதோட பிளேஸ்மெண்ட்ட பாருங்க. உங்களுக்கு அது நிக்குதான்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ ஓவராலா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஒரு 3 இடத்துல கண் கலங்க வச்ச அந்த மொமெண்ட், அந்த அந்த எமோஷனல் அந்த மாரியான எமோஷனல் சீனுக்காக கடைசி வரைக்கும் என்ன காத்திருக்க வச்ச ஒரு படமா நான் பார்க்குறேன். இட்லி கடை. ஓவராலா சொல்ல போனோம் அப்டின்னா, படம் ஒரு டீசென்ட்டான, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள, ஒரு ஒரு டிஃபரண்டான ஒரு நம்ம நெறைய வில்லேஜஸ் நம்ம போயிருப்போம். நம்ம நெறைய கிராமங்கள்ல வாழ்ந்திருக்கலாம். சிட்டில இருக்கிறவங்க வில்லேஜ் சைடு கூட அட்லீஸ்ட் அவங்க லைஃப் டைம்ல ஒரு டைமாவது நம்ம போயிட்டு வந்திருப்போம். அப்படி இல்லாம ஒரு புது வகையான ஒரு ஒரு ஃபீலிங் இந்த படம் குடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெறைய மண் சார்ந்த விஷயங்கள வந்து படத்துல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பார்க்கவும், அத ரசிக்கிறதுக்கும் நெறைய இடம் குடுத்திருந்தாங்க. பொதுவா வந்து பெரிய டைரக்டர் இல்ல பெரிய ஆக்டரோட படத்துல ரசிக்கிறதுக்கான விஷயம் என்னவா இருக்கும்னா, அந்த ஆக்டர சுத்தி மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல கதைய சுத்தி நெறைய ரசிக்கிறதுக்கான விஷயமும், கதாபாத்திரத்த சுத்தி நெறைய ரசிக்கிறதுக்கான விஷயமும் படத்துல இருந்ததுனால, இந்த படம் சில பேருக்கு ஒரு நார்மல் ஸ்டோரியா தெரியலாம். இல்ல இது அரைச்சமாவே அரைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கலாம். அப்படி சில பேருக்கு தோணுச்சுன்னா, பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி பாருங்க. பார்த்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் மாத்த முடியாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனுக்கு தான் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டோம். அந்த படம் வேற மாரி இருக்கு அப்படின்னா, நம்ம பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் பண்ணிட்டு அந்த படத்த வேற மாரி அணுகுறதுக்கு ஒரு தனி பக்குவம் தேவ. அந்த பக்குவம் இருந்தா மட்டும் தான் ஒரே படத்த 2 விதத்துல பார்க்க முடியும். 2 கோணங்கள்ல பார்க்க முடியும். ஸோ நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, சில்லா விடுங்க. நெக்ஸ்ட் படத்த பார்த்துக்கலாம். அப்படி இல்ல, என்னால கோணத்த மாத்தி பார்க்க முடியும்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே பார்க்க போறவங்க, இது ஒரு புது படம், ஒரு புது ஆக்டர், ஒரு புது டைரக்டர். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த நட்சத்திரமும் இல்லாம, ஒரு நார்மலான ஒரு கதைக்கு போறோம். அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல போய் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள உங்களால இந்த படத்துல அனுபவிக்க முடியும், ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓவராலா இந்த படத்துக்கு நான் என்னோட மனசறிஞ்சு, நான் சில ஃபார்மேட் வச்சு சில மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த மார்க் படி பார்த்தா, இட்லி கடைக்கு நான் வந்து 10க்கு 8.2 அந்த ஸ்டார்ஸ் வந்து குடுக்குறேன். 100க்கு 82 மார்க் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ அத தான் வந்து நான் 10க்கு 8.2 ஸ்டார்ஸும் குடுத்துருக்கேன். கண்டிப்பா இது நான் சொல்றது வந்து ரொம்ப மனசுக்கு நேர்மையா சொல்றேன். இதுல எனக்கு புடிச்சவங்க யாரும் இருக்காங்க. அந்த மாரி எதுவுமே ஒரு கான்செப்ட் கிடையாது. ஒரு படத்த பார்க்கும்போது அத உண்மையா, நேர்மையா அது எனக்கு புடிச்சா மட்டும் தான் அத பத்தி நான் பேசுவேன். எப்பவுமே அத பத்தி எழுதுவேன். ரைட் அப்ஸ் கூட நான் போடுவேன். ஸோ அந்த மாரி இந்த இட்லி கடைக்கும் சில ரைட் அப்ஸ் போட்டேன். அந்த ரைட் அப்ஸ நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட பாட்காஸ்ட் லிங்க்கு, Instagram பேஜ் லிங்க் இது எல்லாமே ஷேர் பண்றேன். முடிஞ்சா டைம் இருந்தா போய் படிச்சு பாருங்க. ஓவராலா சொல்லப்போனா, படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. போய் ஒரு தடவையாவது நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத படத்துக்கு தான் ஐ மீன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத படத்துக்கு நான் போமாட்டேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்றத கேள்விப்படுறேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எப்பவுமே ஹைப் வர மொமெண்ட்டோ, இல்ல வந்து ஒரு கமர்ஷியலான எலமெண்ட்டோ, இல்ல ஒரு நல்ல ஃபைட் சீன், நல்ல ஒரு சாங் இருக்கிற படம் மட்டும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கிடையாது. நம்மள மனசு உருகி அழுக வைக்கிறதுக்கான சில மொமெண்ட்ஸ் இருக்கிற நல்ல ஃபேமிலி டிராமாஸ் கூட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் தான். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரி ஃபிலிம்ஸ் ஆஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு படம் தாங்கிறதுல நான் அத முழுமையா நம்புறேன். அத நம்ம பார்த்துட்டு, அது நமக்கு அந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ குடுத்ததா இல்லையான்னு, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணுமே தவிர, அந்த படத்தோட டைட்டில்லயோ, அதோட ஜானர்லயோ, அதோட பட்ஜெட்லயோ, மொத்தமா அதோட ஸ்கேல வச்சு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. படம் பார்க்க ஃபினான்சியலா இல்லைனாலும், வேற எந்த வசதி இல்லைனாலும் ஓகே. ஃப்ரீயா விடுங்க. முடிஞ்சா போய் பாருங்க. ஒரு டைம் பாஸ்க்கு கூட போய் பாருங்க. ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிவ்யூவ நான் முடிச்சுக்கிறேன். இதான் நான் போடுற ஃபர்ஸ்ட் எவர் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஒரு வீடியோவா நான் போடுறேன். நான் போடுறது கரெக்ட்டா இருக்கு. நான் பேசுறது வந்து கிளியரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணணும். இல்ல நிறை, குறைகள் எதுவும் இருந்தா கூட தாராளமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்தரா நெறைய படங்கள் நான் கண்டிப்பா எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா, பார்த்த உடனே இந்த மாரி ஒரு வீடியோவும்
இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரிவ்யூவும் என்னோட ஃபிலிமி கிரிட்டிசன் பேஜ்லயும், ஜிவி பாட்காஸ்ட் கௌதம் விஜய் பாட்காஸ்ட்லயும் இந்த மாரி 2, 3 பேஜ் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் ஒண்ணா நான் டேக் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி நான் போடுறேன். அத வந்து முக்கியமா இந்த யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ணும்போது அதோட லிங்க்கையும் ஷேர் பண்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இட்லி கடை நான் சொன்னேன். அரைச்ச மாவே அரைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு விஷயம் இருக்குங்கிற மாரி கேள்விப்பட்டேன். அப்படின்னு நெறைய பேரு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி அரைச்ச மாவுங்கிற அந்த ஒரு லைன் சொன்னேன். இட்லி கடை அரைச்ச மாவு தான். நம்ம எப்படி டெய்லியும் அரைச்ச மாவுல அதே மாவு தான், அதே இட்லி தான். அத எப்படி டெய்லியுமே வந்து வேற வேற சட்னி, சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிடுறோமோ, அந்த மாரி தான் இந்த இட்லி கடையும். அரைச்ச மாவு தான். ஆனா பசிக்கு ஏத்த மாரி நமக்கு பசிக்கிற நேரத்துல வந்திருக்கிற ஒரு நல்ல படம். உங்க பசிய இத போக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இது ஒண்ணும் அன்வான்டட் ஃபேன்சி ஃபுட் கிடையாது. நாட் அ பர்கர், பீஸா. இட்ஸ் அ இட்லி, இட்லி கடை. கண்டிப்பா முடிஞ்சா போய் பாருங்க. நன்றி.